அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் பாடத்திட்டத்தில் 4ஆம் பருவத்தில் நமக்கு சங்க இலக்கியம் என்கிற பாடத்தை வைத்திருக்கிறோம். இதில் 4 பகுதிகள் இருக்கிறது. அது மிக முக்கியமான பகுதி சங்க இலக்கியம். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வியல் செழுமத்தை மிகுதியாக சொன்ன இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள். உலகத்திலேயே முதலாக ஒரு மொழிக்காக சங்கம் வைத்த பெருமை தமிழ் இனத்தை சாரும். இது ஒரு அமைப்பு, ஒரு டீம் ஒர்க். இலக்கியம் என்பது வாழ்க்கையிலிருந்து வந்ததுதான். இந்த வாழ்வியலை மிக தெளிவாக சொன்ன இலக்கியங்கள் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் வகைமை பொதுமை என்று சொல்லி அந்த தலைப்பிலே தான் இன்னைக்கு நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். வகைமை என்று பார்க்கிற போது இந்த சங்க இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் வந்துங்க 11 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. மேல்னா என்ன? மேல்னா உயர்வு. இப்படித்தான் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் மனதை உடையவன் மனிதன். இந்த மனம் பெற்றவன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் அரவணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வாழுகிற இந்த வாழ்வியலுக்கு மூலமாக இருந்தது சங்க இலக்கியம். இதை 8 தொகை 10 பாட்டு என்று சொல்லி நாம் பெருக்கிறோம். 8 தொகை என்பது 8 நூல்களுடைய தொகுதி. பல பாடல்கள் பல்வேறு காலகட்டங்களில் பலரால் எழுதப்பெற்றது. அதை ஒருத்தர் தொகுக்கிறார். எப்பொழுதுமே எல்லாரும் உழைச்சா கூட கடைசியில் ஒருத்தர் தான் கடைசியில் அதை முழுமைப்படுத்துவார். அந்த மாதிரி தொகுத்தவருக்கு பேர் தொகுத்தவர்னு பேர். அவரை தொகுப்பதற்கு உதவி செய்தவர் அரசனாக இருப்பான். அவனை தொகுப்பித்தோன் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் ஒரு தொகுப்பு முயற்சி. தமிழ் தாத்தா என்று சொல்லி நம் உதயச அவர்களை கூறுவோம் இல்லையா? இவங்களுடைய முயற்சிகளால் தான் ஓலைச்சுவடியிலிருந்து இந்த இலக்கியங்கள் எல்லாம் கிடைத்தன. அப்போ அதே மாதிரி 10 பாட்டு என்பது 10 பாட்டுக்களுடைய தொகுதி. அந்த வரையறையை மிக தெளிவாக நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. 8 தொகை 8 நூல் 10 பாட்டு. இந்த 18 நூல்களும் என்ன சொல்கின்றன என்று நாம் ஒரு அடியில் சொல்லலாம். ஏன்னா இலக்கியத்தை வரின்னு சொல்லக்கூடாது. உரைநடைய வேண்டுமானால் வரிகள் என்று சொல்லலாம். இலக்கியம் என்று சொன்னால் இனிமேல் நம்ம மிக தெளிவாக ஒரு மொழிப்பாடல்னா அந்த மொழியை தெளிவாக பேசணும். அந்த அடிப்படையில் 18 நூல்களும் மக்கள் வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்வியல் முறைகளை கூறுகிறது. அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் முறை. அடுத்த ஸ்லைடை பாருங்க. இது ஒட்டுமொத்தமாக 8 தொகை 10 பாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த 11 மேல் கணக்கினுடைய அந்த தொகை நூல்களை கூறுகின்றது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு தனி வெண்பாவே இருக்குது. அது எனக்கு தெரியுன்றதுனால என் புலமையை நான் காமிச்சிட்டு முடியாது. அதாவது இருந்தாலும் நீங்கள் அதை வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த பாட்டை படிங்க. 8 நூல்களை பற்றி ஒரு வெண்பா இருக்கிறது, 10 பாட்டை பற்றி ஒரு வெண்பா இருக்கிறது. இதில் இந்த பட்டியலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்த பட்டியலை எப்படி, ஏன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் வேறு வேறு புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்க தான் தொகுத்துருக்கிறாங்க. அது எப்படி தொகுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற போது அடுத்த பகுதி இது 8 நூலுடைய தொகுதி. நான் ஏற்கனவே சொன்னது தான் இல்லைங்களா? அது ஒரு தொகுப்பு முயற்சி, உதவி செஞ்சவங்க பொருண்மை அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பொருண்மை என்று பார்க்கிற போது அகம்புறம் என்று மிக முக்கியம். உலகத்திலேயே இந்த மாதிரியான பாகுபாடு இப்போ வந்திருக்கலாம். அகத்திணை புறத்திணை என்று சொல்கிற அந்த பொருட்பாகுபாடு மிக முக்கியம். ஒரு குடும்பம் என்பது குடும்பத்தினுடைய உள்ளே இருக்கிற விஷயங்களை பேசுவது அகம், வெளியே இருக்கிற விஷயங்களை பேசுவது புறம். இது 10 பாட்டுடைய தொகுதி. அடுத்த பகுதி போயிடுங்க. இந்த வகைப்பாடெல்லாம் அடுத்தது போயிடுங்க. இது மிக முக்கியமான வகைப்பாடு சொல்லியாச்சு. வகைப்பாடு 2 வகையாக இருக்குது. ஒன்று நூல்களுடைய வகைப்பாடு. இந்த நூலுடைய வகைப்பாடு எப்படி அவங்க பிரிச்சிருக்கிறாங்கன்னா அதிலே வரக்கூடிய பொருண்மை அகம் புறம். அகம்னா என்ன, புறம்னா என்ன? அகம் என்பது உள்ளம் சார்ந்தது, மனம் சார்ந்தது. அகம்னா காதல், உள்ளுக்குள்ளே நினைத்து இன்புறுகிற உணர்வுக்கு அகம்னு பேர். இதை முதல்ல நான் எளிமையாக சொல்கிறேன். ஏன்னா பழங்கால இலக்கண உரையாசிரியர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நச்சினார்க்கிடியர்னு ஒருத்தர், அவர் சொல்கிற உரையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எளிமையான விஷயத்தை சொல்கிறேன்னு. இந்த கை இருக்கிறது இல்லையா, இதை வலக்கைன்னு சொல்கிறோம். வேறு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? இது வலக்கை. சில பேர் பேச்சு வழக்கில் சோத்து கைன்னுவான். ஏன்னா சோறை உண்ணுகிற கை. இந்த உள்ளே இருக்கிற கைக்கு பேர் அகங்கைன்னு பேர். அகம்னா உள்ளம். நான் சாப்பிடுகிற போது இந்த அகம் என்கிற பகுதி, இப்போ நான் உங்கள் புரிதலுக்காக காமிக்கிறேன், அப்படி காமிக்கக்கூடாது. இந்த உள்ளங்கை என்பது எனக்கு மாத்திரமே உரியது. நான் மட்டும்தான் பார்க்கணும்.
ஒரு குடும்பத்துடைய காதல் வாழ்வியல் என்பது ஒரு தலைவன் தலைவி வாழ்கிறான், அப்பா அம்மான்னு அந்த அறைக்குள்ளே நடைபெறுகிற ஒரு அருமையான செழுமையான உணர்வு. இது வெளியே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த புறங்கை என்பது வெளியே தெரியக்கூடியது இல்லையா? அடுத்தவருக்கு உதவி செய்யலாம். சில பேர் உதவி செய்கிறதையே தெரியாமல், அது மிகப்பெரிய ஒழுகலாறு. கொடை, புகழ், வீரம் இவையெல்லாம் புறம். இதை புறங்கை என்று சொல்கிறோம். இது ஒரு எளிமையான விளக்கம். இந்த இரண்டு பாகுபாடையும் தான் சங்க இலக்கியம் மிக தெளிவாக சொல்கிறது. இதுக்கு நம்ம தமிழ் படிக்க வந்துட்டோம். வந்த பிறகு கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிட்டோம். எளிமையாக புரிந்து கொண்ட பிறகு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் இல்லையா? நச்சினாருக்குனே ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறார். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. ஆனால் மனப்பாடம் என்பது மனசில் பதியணும். அவர் சொல்லுவார், ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்து பிறந்த பேரின்பம் அக்கூட்டத்திற்கு பின்னர் யாண்டும் கூறப்படாததாய் உள்ளத்து உணர்வே நுகர்ந்து இன்பமுறுவதோர் பொருளாதலின் அகம் என்பார். ஒரு ஆணும் பெண்ணும் இளமையான வயசில் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கை செழுமையாக இருந்தது. மூப்பு வருகிறது, தளர்ந்து போகிறார்கள். ஆனால் அந்த இரண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்கள் தனிமையில் சந்திக்கிற போது, நாம் இளமையான காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோமே என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கூட நேரடியாக பேசக்கூடாது. அந்த தலைவியை பார்க்கும்போது தலைவன் தலைவியை பார்த்தல், தலைவி தலைவனை பார்க்கிற போதே அந்த உணர்வின் மூலமாகவே அந்த இன்பத்தை பெற முடியும். இதுதான் அகம். இதை வெளியே சொல்லலாமா? இப்படித்தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. நம் பாடத்திட்டத்தின் நோக்கமே அதுதான். ஒரு பாடத்தை படிக்கிறோம்னா அதுதான் கோர் சப்ஜெக்டிவ். இந்த பாடம் ஏன் வைத்திருக்கிறோம்? ஏன்னா வாழ்வியலிருந்து தான் இலக்கியங்கள் தோன்றியது. அந்த அடிப்படையில் தான் சங்க இலக்கியத்தை நம்ம இந்த வகைப்படுத்தியிருக்கிறோம். புறம் என்பது வெளியே சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களும் புறம். இன்றைக்கி நம்ம நிறைய வீட்டிலையும் நல்ல பேர் எடுக்கணும், வெளியே போகிற போதும் அடுத்தவங்களுக்கு இந்த கை இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு மாத்திரமே உரியதல்ல. நானும் உண்ண வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும். இதை தான் பதிவு செய்கிறது. இது வகைமை பார்க்கிறோம். 8 தொகை என்பது 8 நூல்கள். 8 தொகையில் அதில் 5 நூல்கள் அகநூல்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. புறநூல்கள் 2 என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் இது வகைமை. சரிப்பா, இதெல்லாம் நம்ம வகை பார்த்துட்டோம். சரி, இதன் மூலமாக நம்ம என்ன பெற்றோம்? கோர்ஸ் அவுட்கம் சொல்கிறோம் இல்லையா? எந்த ஒன்றுமே தமிழ் மொழியில் சொல்லுவாங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. சொல்லுன்னு சொன்னால் எதையாவது சொன்னதான் அது சொல்லு, நீ சொல்லணும் அது சொல் கிடையாது. அப்போ இந்த இலக்கியத்தை படிப்பதன் மூலமாக நாம் என்ன அறிவை பெற்றோம்? அறிவை பெறுவது என்பது நாம் அறிவை பெற்ற பிறகு உலகத்துக்கு ஏதாவது கொண்டு செல்லணும். இந்த சங்க இலக்கியத்தில் என்ன பொதுமை நெறி என்று சொன்னால், அந்த தலைமக்கள் அன்பிலே செழுமையாக இருந்திருக்கிறார்கள். தனக்கு வாழ்க்கை கொடுத்தவனை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். அவன் மீது நம்பிக்கை தானே வாழ்க்கை. அவன் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது. தோழி சொல்கிறாள், ஏன் இன்னும் பெருசாக சொன்னியே உன்னுடைய தலைவனை பற்றி, இப்போ வரலையேன்னு ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்குற போது அவன் சொல்கிறா, அவன் வருவான், அவன் மீது எனக்கு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அவன் சொன்ன சொல்லிலிருந்து மாறவே மாட்டான். நின்ற சொல்லர் நீடுதோன்றி இனியர். வருகிற வழியில் என்ன நேர்ந்ததோ, அவன் நல்லவங்களோட நட்பு என்பது நல்லவங்களோட நட்பு வைக்கிறது, நல்லவங்களோட நட்பு வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவன் நான் இல்லாமல் வாழவே மாட்டான். எப்படி நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லையோ, நான் இல்லாமல் அவன் வாழவே மாட்டான், நிச்சயம் வருவான். இதுதான் ஒரு மனித ஒரு தலைமைத்துவம், இதுதான் வேல்யூஸ். அதே போன்று இன்றைக்கு உணவளித்தல் என்பது உயர்ந்த அறமாக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் உணவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம உணவை நாமளே சமைச்சு சாப்பிட்றதில்லை. ஆனால் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும். திண்ணையில் உணவு இருக்கும், யார் வேணாலும் சாப்பிட்டு போகலாம். அந்த தலைவி இரவு நேரமானாலும் அவள் என்ன பண்ணுவான்னு சொன்னால், யாராவது வீட்டுக்கு வந்தால் உணவை கொடுக்குற அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின் மெல்லியல் குறுமகள். இப்படி இந்த நம்முடைய சங்க இலக்கியங்கள் வாழ்வியல் செம்மையை கூறுகின்றன. அதே போன்று புறம் சார்ந்த இலக்கியங்களும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றன என்று பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் இன்னும் ஒரு பாடத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த 18 நூல்களையும் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அடியில் சொல்வது என்று சொன்னால், நாம் நம்முடைய அகம் சார்ந்த வாழ்வியல், புறம் சார்ந்த வாழ்வியல், இந்த 2 வாழ்வியலையும் மிக தெளிவாக தெளிவாக சொன்ன இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்.
இல்லையா? அடித்தளம் இல்லாமல் எத்தனை அடுக்கு மாடிகளையும் கட்டிவிட முடியாது. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே எத்தனையோ இலக்கிய வகைப்பாடு வந்து விட்டது. இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது சங்க இலக்கியம்தான். இதில் சொல்கிற நம்ம என்ன பாடம் இருந்தாலும் படிக்கலாம். அந்த பாடத்தை படித்தாலும் நம் வீட்டுக்கு சென்று எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ முடியும் என்கின்ற அந்த ஒரு பயனை அந்த சொல்லிக் கொடுப்பது இந்த சங்க இலக்கியம்தான். இந்த செய்தியை மட்டும் இன்றைய பாடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் அடுத்த பாடத்தில் அதை பற்றி சிந்திப்போம். நன்றாக பாடம் கேட்ட அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் நன்றி, வணக்கம்.